அவனொருளாலே அவன்தாள் வணங்கி அவையில் கூடியுள்ள ஆன்றோர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். என்னுடைய பெயர் சி கீர்த்தனா. நான் தற்போது விசாரணம் நாயுடு கல்லூரியில் வேலை பார்க்குறேன். முதுகலை படித்து முடிச்சிருக்கேன். நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் என்ன தலைப்பில் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்கேன்னா, ஆடிப்பூரம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான். முந்தின நாள் தான் கூட நம்ம எல்லாருமே இந்த ஆடிப்பூரத்தை கொண்டாடி முடித்தோம். அந்த ஆடிப்பூரமும் ஆடி மாதமும் எந்த மாதிரியெல்லாம் இருக்குது, ஆடிப்பூரத்தோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்கள் முன்னாடி சொல்ல வந்திருக்கேன். முதல்ல ஆடி மாதம் அப்படின்னா ஒரு ஆண்டோட 4வது மாதத்தை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 29 நாட்கள் 28 நாடி 12 வினாடி கால அளவு தான் இந்த ஆடி மாதத்தினுடைய கால அளவு. இதில் இந்த ஆடி மாதத்தில் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி வர என்ன இருக்கும் அப்படின்னா உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம்தான் இருக்கும். இந்த உத்தராயணத்தில் நம்ம யார் அதிகமாக வழிபடுவோம்னா சைவ கடவுளான சிவபெருமானை அதிகமாக வழிபடுவோம். ஆனால் இந்த தட்சிணாய காலத்தில் யார் அதிகமாக வழிபடுவோம் அப்படின்னா சிவனின் பக்கத்தில் இருக்கக்கூடிய உமையம்மையை வழிபடக்கூடிய காலமாக இருக்குது. அதனால தான் ஆடி மாதம்னு எடுத்துக்கிட்டாலே இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலமாக சிறப்பான மாதமாக இருக்குது. அப்போ இந்த தட்சிணாயனம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஆடி முதல் மார்கழி, அதாவது மழைக்காலம், அடுத்து தை முதல் ஆனி, இது கோடைக்காலம். இதுக்கு முன்னாடி வர நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா உத்தராயணம். இப்போ நமக்கு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா தட்சிணாயனம். இதை தான் நம்ம இந்த ஆடி மாதத்தில் முதலாவதாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அதில் இந்த ஆடி மாதம் நம்மளுடைய ஒரு ஆண்டு தேவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நாள் தான். நம்மளுடைய இரவு காலம் அதுதான் அந்த தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கதிரவன் என்ன செய்கிறார் அப்படின்னா வடகிழக்கு நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருந்தவர் இந்த ஆடி மாதத்திலேருந்து தென்கிழக்கு நோக்கி நகர ஆரம்பிப்பார். அந்த தென்கிழக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்ம சிவபெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய உமையம்மையை வணங்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் ஆடி மாதம் அப்படிங்கிறது. இந்த ஆடி மாதத்துக்கும் வேப்பிலைக்காரிக்கும் நம்ம அதிகமாக என்ன செய்வோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் வேப்பிலைக்காரியை அதிகமாக வணங்குவோம். எங்கே பார்த்தாலும் கூழ் கொடுப்பாங்க, அம்மனை வழிபடுவாங்க, பொங்கல் கிண்டுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே நமக்கு செய்திகள் தெரியும். இந்த ஆடிக்கும் வேப்பிலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னா ஆடி அப்படிங்கிறவ ஒரு பெண். அந்த ஆடிங்கிற பெண் சிவபெருமான் மேலே அதீத ஆசை கொண்டவள். அவள் சிவபெருமானை அடையணும்னு நினச்சி பாம்பு ரூபத்தில் என்ன செய்கிறா அப்படின்னா சிவனை அடையிறதுக்கு கைலாயம் பக்கத்தில் போகிறா, சிவன் பக்கத்தில் போகிறா. அப்படி போகும் பொழுது உமையம்மை இல்லை, உமையம்மை தோற்றத்தில் சிவபெருமான் பக்கத்தில் உட்காந்துருக்கா. அப்போ சிவபெருமானை தான் முக்காலமும் மறைஞ்சவராச்சே. அவர் என்ன செஞ்சார், உடனே ஒரு கசப்பு தன்மை அவருக்குள்ளே தோணுது. உடனே தோணுனதுமே அவர் நினைக்கிறாரு இது நம்மளுடைய சக்தி தேவி இல்லை அப்படின்னு சொன்னதுமே இவ கண்டிப்பாக யாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய சூலாயத்தை எடுத்து எரியிறாரு. தீப்பொறி பறக்குது. அந்த தீப்பொறி மூலியமாக சக்தியினுடைய உருவம் மறைந்து ஆடியின் ரூபம் வெளியில் தெரியுது. அப்படி தெரியும் பொழுதேவும் இவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா சாபமாக நீ கசப்புத்தன்மை கொண்டவளாக மாறிடணும். அது யார் மத்தியில் அப்படின்னா மனிதர்கள் மத்தியில் பூலோகத்தில் அப்படின்னு சொல்லி அனுப்பி சாபம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் அந்த ஆடியானவள் என்ன செய்கிறா அப்படின்னா சிவபெருமான்ட்டு என்னை சாப விமோச்சனம் கொடுங்கன்னு சொல்லி வேண்டுறா. அப்படி வேண்டும் பொழுது தான் அவர் சொல்லுவார், நீ கசப்புத்தன்மையாக இருந்தாலும் உன்னைய மனிதர்களெல்லாம் விரும்பக்கூடிய இடத்துல நீ இருப்ப அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஒரு சாப விமோச்சனம் கொடுப்பார். அதன் மூலியமாக தான் இன்றைக்கி நம்ம எது ஒன்றுனாலும் ஒரு நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடியது அந்த வேப்பிலை தான். ஆடி மாதத்தில் அம்மன் எப்படி உயர்ந்தவளோ அதே மாதிரி அம்மனுக்கு நிகராக நம்ம மதிக்கக்கூடியது இந்த வேப்பிலையை தான். இந்த வேப்பிலைக்கும் ஆடிக்கும் உள்ள தொடர்பை ஒரு புராண கதையாக இதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆடி அமாவாசை. அது இன்றைக்கி தான் நம்ம எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்களை தெய்வமாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய தெய்வமாக வணங்கக்கூடிய படையல் எல்லாமே வைத்து சாமி கும்பிடக்கூடிய ஒரு நாள்னால் இந்த ஆடி அமாவாசை தான். அதற்கப்புறமா ஆடி பெருக்கு, அது நமக்கு நேற்று முடிந்தது. அந்த ஆடி பெருக்கில் எல்லாருமே என்ன வாங்குவோம் அப்படின்னா நகை எல்லாருமே எடுப்போம், நல்ல நகைகள் எடுப்போம். அன்னைக்கு பொழுதுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு பெருகும்னு சொல்லுவாங்க. ஆடி 18ஆம் பெருகு அப்படிங்கிறது பெருக்கும். நமக்கு ஒரு செயல் செஞ்சோம்னா அது அடுத்த தடவை ஒரு 2 மடங்கா 3 மடங்கா பெருகுங்கிறதான். நகை வாங்க முடிந்தவங்க நகை வாங்குவாங்க, வாங்க முடிந்தாலும் முடியாட்டினாலும் பூஜை அறையில் ஒரு உப்பு ஒரு மஞ்சள் வாங்கி வச்சாலே சிறப்பு அப்படின்னு தான் நமக்கு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறமா நான் சொல்லக்கூடியது என்னென்னா ஆடி வெள்ளி. எல்லா வெள்ளியுமே சிறப்பானது தான். வெள்ளினாலே நம்ம ஒரு அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவு தான் சாப்பிடுவோம். எல்லா மாதங்களில் வரக்கூடிய வெள்ளியுமே சிறப்பு தான். அதுலேயும் ஆடி வெள்ளி மிகவும் சிறப்பானது. ஆடி வெள்ளியில் தான் எல்லா இடங்களிலுமே ஆடிக்கு கூழும் அமுதம் அப்படிங்கிற மாதிரி எல்லா அம்மன் கோவிலுமே அந்த கூழ் எப்படி இருக்கும் அப்படின்னா தேனாமிர்தம் மாதிரி. அது தேவர்களுக்கெல்லாம் கிடைச்சாதான் அது தேனாமிர்தம். அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடியதான் அந்த கூழ்.
அதை தான் சொல்லியிருக்காங்க ஆடி வெள்ளியில். அதற்கப்புறமா ஆடி தபசு, அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். அதை உணர்த்தக்கூடிய நாள் தான் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆடி தபசு. இந்த ஆடி தபஸை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சங்கரநாராயணர் கோயில், அதாவது ராஜபாளையம் தாண்டி சங்கரன் கோவில் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சங்கரநாராயண கோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சங்கரனும் அரியும் சேர்ந்தது தான் சங்கரநாராயணன். அதற்கப்புறமா ஆடி கிருத்திகை, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று குருவாய் வந்து அருளக்கூடிய அந்த முருகப்பெருமானை வணங்கக்கூடிய நாள் தான் அந்த ஆடி கிருத்திகை. எல்லா மாதங்களுமே கிருத்திகை வரும், சஷ்டி வரும், நமக்கு தெரியும். அதுலேயும் வளர்பிறை சஷ்டிக்கு சிலர் விரதம் எடுப்பாங்க, தேய்பிறை சஷ்டிக்கு சிலர் விரதம் எடுப்பாங்க, கிருத்திகைக்கும் விரதம் எடுப்பாங்க. அதை நம்ம கார்த்திகைன்னு சொல்லுவோம். அதுலேயும் பெரிய கார்த்திகையை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். ஆனால் அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப சக்தி வாய்ந்தது. முருகப்பெருமான்கிட்ட நம்ம என்ன வேண்டுனாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நாள் இந்த ஆடி கிருத்திகை. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரத்தில் பற்றின செய்திகளை தான் நம்ம இந்த நிகழ்வில் வந்து பார்க்க போகிறோம். சைவ வைணவம் ரெண்டுமே போற்றக்கூடிய ஒரு மாதம் எதுனா இந்த ஆடி மாதம் தான். சைவம் வைணவம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இல்லை, ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சமய பூசல் நிறைய இருந்துச்சு. அதனால தான் சைவ சைடு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய புத்தகம், பாயிரங்கள் எல்லாமே வந்துச்சு. அதே மாதிரி தான் வைணவத்துலையும் வந்துச்சு. காரணம் என்னென்னா பூசல், ஏன் சமயம் பெருசா உன் சமயம் பெருசா அப்படிங்கிறதான். அதெல்லாம் ஈக்குவல் சமம் செய்யக்கூடிய ஒரு மாதம் எதுனா இந்த ஆடி மாதம் தான். இதில் சைவத்துலேயும் சரி வைணவத்துலேயும் சரி இறைவனை சரிநிகராக நம்ம வணங்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து இருக்குது. ஆடிப்புறம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு நிறைய ஞாபகம் வரும். அதில் குறிப்பாக வரக்கூடியது நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார். இந்த ஆண்டாள் நாச்சியார் வந்து மனித ரூபம் அல்ல, அவங்க வந்து ஒரு தெய்வ குழந்தை. அந்த தெய்வ குழந்தை துளசி செடிக்கு அடியில் இருந்ததாகவும் அதை பெரியாழ்வார் பார்த்து ஆண்டாளை தூக்கி வளர்த்ததாகவும் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ஆண்டாளை வளர்த்த பெரியாழ்வார் பூ பறித்து அதை கோதையான ஆண்டாள் வந்து என்ன செய்வாங்கன்னா மாலை கட்டி பெருமாளுக்கு வந்து சூடணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மாலையை ஆண்டாள் என்ன செய்வாங்க, அவங்க அணிவித்து அவங்க அழகு பார்த்து தான் பெருமாளுக்கே கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம ஆண்டாளை சொல்லுவோம் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான். அப்போ அப்படிப்பட்ட அந்த ஆண்டாளுக்கு உகந்த மாதமாகவும் இந்த ஆடி மாதம் வந்து இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஆண்டாளுடைய பிறப்பு. இந்த ஆண்டாள் நாச்சியாரை வந்து ஆடி மாதத்தில் நீங்கள் போய் வணங்குனீங்க அப்படின்னா அதீத சக்தியும் பலனும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு ஆடி மாதத்தில் வந்து அம்மனை வழிபடுறோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் தான் அம்மன் வந்து பூப்படைந்தாள், அதாவது சூளுக்கு தயாரானாள் அப்படிங்கிற செய்தி வந்து இருக்குது. எல்லா மாதங்களும் இருக்குது. ஏன் ஆடி மாதத்தில் தான் நம்ம வணங்குறோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் தான் ஒரு தாயானவள் ஒரு கன்னியானவள் பூப்படைந்தால் அந்த கன்னியானவள் சூளுக்கு தயாரானாள், அது வந்து ஆடி மாதம் தான் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். ரெண்டாவது, இந்த ஆடி மாதத்தில் தான் சித்தர்கள் யோகிகள் எல்லாருமே தவத்தை வந்து மேற்கொள்கிறதுக்கு தொடங்கக்கூடிய நாளாகவும் இந்த ஆடி மாதம் தான் இருக்குது. இதில் அம்மனுக்கு வந்து நிறைய காப்பு செய்வாங்க. ஆடி மாதத்தில் மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, திருநீர் காப்பு, குங்கும காப்புன்னு நிறைய காப்பு பண்ணுவாங்க. அதில் மிகச்சிறந்த காப்பு அப்படின்னா வளையல் காப்பு தான். நம்ம எல்லாருக்குமே அதுவும் தெரியும். வளையல் காப்பு அப்படிங்கிறது அம்மனுக்கு வளையலால் செய்யக்கூடிய காப்பு தான் வளையல் காப்பு. அம்மன் வந்து ஒரு நித்திய கன்னி. தாய்மை என்பது பெண்களுக்கு உரித்தானது. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுக்க ஒரே தாயினால் மட்டும்தான் முடியும். அந்த தாய் யாருன்னா அந்த அம்மன் தான். அந்த அம்மனை வந்து நித்திய கன்னின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நித்திய கன்னியானவள் தாய்மை ஆவாள் அப்படிங்கிறத காட்டக்கூடியதான் இந்த வளைகாப்பு அப்படிங்கிற ஒன்று அம்மனுக்கு நடத்தக்கூடியது. அதில் ஞாலமெல்லாம் பெற்றெடுத்து கன்னியாகி நவிலும் மறை நாதனிடம் நயந்து நிற்கும் அப்படின்னு பரஞ்சோதி முனிவர் சொல்லியிருக்கார். நீங்கள் இதில் முக்கியமாக என்ன வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும்னா பெற்றெடுத்து கன்னியாகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவள் பெற்றெடுக்கக்கூடியவள், ஆனால் அவள் என்றைக்கும் என்னது அப்படின்னா நித்திய கன்னி. அந்த கன்னியானவளுக்கு சூளுக்கு தயாரானவளுக்கு காப்பு போடுறோம், அதுவும் வளையல் காப்பு. இந்த ஆடி மாதங்களில் நம்ம வளையல் வாங்கி கொடுத்தாலோ அல்லது ஆட்டாட்ட இருந்து நம்ம வாங்குகிற வளையலை போட்டாலோ சிறப்புன்னு சொல்லுவாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் விரைவில் திருமணம் ஆகும், கரு உண்டாகாதவங்களுக்கெல்லாம் விரைவில் கரு உண்டாகி கருவுற்று மகப்பேறு வந்து நடக்கும் அப்படிங்கிறதா இந்த ஆடி மாதத்தில் வளையல் காப்போட சிறப்பு. இந்த வளையல் காப்பும் அம்மனுக்கு வந்து எப்படி ஒரு செய்தி வர ஆரம்பிச்சிச்சுன்னு ஒரு புராண கதை சொல்லுது அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்த ஒரு வளையல் வியாபாரி வந்து வளையல் விற்கிறார். சென்னைக்கு வந்து வளையல் விற்கிறார். அப்போ அவர் வளையல் விற்கும் பொழுது நல்லா அவருக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய வண்டியில் தான் வச்சு விற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. வளையலை போய் சென்னை ஊரில் போய் எல்லா பக்கமும் அவர் என்ன செஞ்சுட்டு வர்றாருன்னா விற்றுட்டு வர்றார். அப்படி வளையலெல்லாம் விற்றுட்டு ஒரு நாள் ரொம்ப சோர்வாயிறார்.
சோர்வாகிறப்ப ரொம்ப அந்த களைப்பில் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு மரத்துக்கு அடியில் தூங்கணும்னு நினச்சி உட்காந்துருக்காரு. அப்படியே அந்த களைப்பில் என்ன செஞ்சிட்டாருன்னா அசந்து தூங்கிட்டார். அப்படி தூங்கும் பொழுது அந்த அம்மன் என்ன செய்கிறா அப்படின்னா வந்து வளையலெல்லாம் என்ன செய்கிறான்னா எடுத்து போட்டு அழகு பார்க்குறான். அது அவருக்கு தெரியாது. அவர் எந்திரிச்சு முழிச்சு பார்க்குறப்ப பார்த்தா ஒரு வளையலுமே இருக்காது. நம்ம வளையல் வச்சுட்டு தானே படுத்தோம், ஆனால் வளையலை காணுமேன்னு அவர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அங்கிட்டும் இங்கிட்டும் என்ன செய்வார் அப்படின்னா தேடுவார். வளையல் இருக்காது. அவர் ஊருக்கு போயிடுவார், ஆந்திராவுக்கு அவர் ஊருக்கு போயிடுவார். போய் படுத்துருவார். தூங்கும் போது கனவுல வருவா அந்த தேவியானவள். தேவி வந்து என்ன செய்வா அப்படின்னா, நான் தான் உன்னுடைய வளையல் அலங்காரம், அதாவது உன்னுடைய வளையலால் நான் அலங்காரம் செய்து ரொம்ப கனவுகளோடு நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படின்னா மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன். பெரிய பாளையம் வேப்ப மரம் அடியில் சுயம்புவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த அம்மன் சொல்லும். அப்படி சொல்லும் பொழுது தான் அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த அம்மனுக்கு போய் சுயம்புவாக இருக்கக்கூடிய அம்மனுக்கு கோயில் எழுப்பி அந்த அம்மனுக்கு வளையல் காப்பு எல்லாமே நடத்துவார். அதிலிருந்து தான் அந்த வளையல் காப்புங்கிற விழா வந்ததாக முன்னோர்களும் புராணங்களும் சொல்லுது. அதற்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த வளையல் காப்பில் அம்மனுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா வளையல் வாங்கி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் வாங்கி கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு நாளில் வந்து வளையல், அதுதான் என்னைக்கு அப்படின்னா ஆடிப்பூரம் அன்னைக்கு தான் வளையல், அவளுக்கு வளைகாப்பு. அந்த வளைகாப்புக்குள்ளே பிரசித்தி பெற்றது என்னது அப்படின்னா பச்சை பயிறு தான். அந்த முளைக்கட்டுன பச்சை பயிர், அதை நாளைக்கு வளைகாப்பு அப்படின்னா முந்தின நாள் இரவு அல்லது அதற்கு முந்தின நாள் கூட என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா ஊற போட ஆரம்பிச்சிருவாங்க. முளைக்கட்டை வச்சு அம்மனின் மடியில் கெட்டி அதை தான் கற்பமாக காட்டுவாங்க. அந்த முளைக்கட்டின பயிரை தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கர்ப்பிணி ஆகாத பெண்களுக்கு, அதாவது கருவுறாத பெண்களுக்கு யார் யாரோ கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. அந்த முளைக்கட்டின பயிர் எப்படி முளைக்கட்டி வளருதோ அதே மாதிரி வயிற்றில் ஒரு கரு வளரும் அப்படிங்கிற செய்தியை தான் இது வந்து நமக்கு சொல்லுது. அப்போ அந்த பச்சை பயிறுடைய மகத்துவம் வந்து இந்த ஆடிப்புறத்தில் முக்கியமானது. அந்த பச்சை பயிரை முளைக்கட்டின பச்சை பயிரை தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. சில கோவில் என்ன செய்வாங்க அப்படின்னா அம்மனே சொல்கிற மாதிரி ஒரு நட்சத்திரம் ஒரு பெயர் சொல்லுவாங்க. அந்த பேரும் நட்சத்திரமும் பொருந்தி வர்றவங்க அந்த எல்லையில் இருக்காங்க அப்படின்னா அந்த பயிரை அவங்க கையில் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அடுத்த வருடம் கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சில கோவில்களில். சில கோவில்களில் யார் யாரோ கூப்பிட்டு பயிரை மட்டும்தான் கையில் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில கோவில்களில் பேர் நட்சத்திரத்தை அம்மாவே சொல்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அந்த வயிற்றில் கட்டின அந்த பச்சை பயிரை என்ன செய்கிறாங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லாத எல்லார் கையிலையும் கொடுத்து அதை ஒரு பிரசாதமாக கொடுத்து எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறமா சூழ்கொண்ட பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்துவது போல கன்னி என்று மறைகள் பேசும். அதுதான் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், பெற்றெடுத்து கன்னியாகி. அந்த சூழ்கொண்ட பெண் இங்கே யார் அப்படின்னா நம்ம அம்மன். அந்த அம்மன் வந்து வளைகாப்புக்கு தயாராகிட்டா அந்த வளைகாப்புக்கு தயாரான பெண்ணுக்கு வளையல் காப்பு நடத்தி, ஆனால் மறுநாள் என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த இதை எல்லாமே எடுத்தோன்னே அவள் எப்படி ஆயிடுவானா நித்திய கன்னி ஆகிடுவாள். அந்த ஒரு நாள் தான், அதுதான் அவள் பூப்படைந்த மாதம், அதுதான் அவள் வந்து சூழுக்கு தயாரான மாதம். அதனால தான் அன்னைக்கு மட்டும் வளைகாப்பு வந்து நம்ம நடத்துகிறோம். இதுதான் ஆடிப்பூரத்தில் இருக்கக்கூடிய செய்தி. அதற்கப்புறமா நான் உங்களுக்கு என்ன இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு கோவில்லையுமே வளைகாப்பு விழா சிறப்பாக நடத்துவாங்க. நமக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், சிவகாசி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் துர்க்கையம்மன் கோவில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பூசாரியுமே நல்ல வளையல் காப்பு நடத்துவார். அதே மாதிரி நம்ம பத்ராளியம்மன் கோயில், மாரியம்மன் கோவில் எல்லா கோவில்களுமே வளையல் வாங்கி கொடுப்போம் செய்வோம். திருப்பி நமக்கு வளையல் கொடுக்கறதுக்குன்னு ஒரு நாள் சொல்லுவாங்க, அன்றைக்கி நம்ம வளையல் வாங்கிக்கலாம். இப்போ ஆண்டாள் ஆடிப்புறத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வைணவ தலங்களில் சிறப்பு பெற்ற தலம் 108 வைணவ தலங்களில் ஒன்றான இந்த ஆண்டாள் கோயில். இந்த ஆண்டாள் கோயிலுக்குமே ஒரு கதை இருக்குது. அதாவது திருவில்லிபுத்தூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதல்ல இந்த ஊர் எப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா வராக சேத்திரம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் வராக சேத்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஒரு பகுதி முழுக்க காடாக தான் இருந்துச்சு. அந்த காட்டை வில்லி கண்டன் அப்படிங்கிற 2 பேர் தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இருந்திருக்காங்க அந்த காட்டில். இவங்க வந்து குறவர் சகோதரர்கள், குறவர் இனத்தை சேர்ந்த சகோதரர்கள். ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா 2 பேர் வேட்டையாடுறதுக்கு போகிறாங்க. அப்படி வேட்டையாட போகும் பொழுது ஒரு வேங்கை புலி என்ன செய்யுதுன்னா துரத்துது. 2 பேரையும் மாற்றி மாற்றி துரத்தும் பொழுது 2 பேரும் ஓடுறாங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த வேங்கை புலிகிட்ட மாட்டிக்கிறான். வில்லி வந்து தப்பிச்சிட்றான். அந்த கண்டனை அந்த வேங்கை புலி என்ன செஞ்சிருது அப்படின்னா கொன்றுது. அவனை சாப்பிடணுங்கிறக்காண்டி கடிச்சு கொன்றுது. வில்லி என்ன செய்கிறான்னா அந்த வேங்கை புலிகிட்டேருந்து தப்பிச்சு கண்டனை வந்து தேடுறான். அங்கிட்டு இங்கிட்டும் தேடி களைப்பில் என்ன செஞ்சிடறான் அப்படின்னா தூங்கிடுறான். தூங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல அவனுடைய கனவுல யார் வரா அப்படின்னா பெருமாள் வரார். பெருமாள் வந்து கண்ணு முன்னாடி தோன்றி, நான் இங்கே காலநேமி அப்படிங்கிற ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காண்டி இங்கே நான் வந்து இருக்கிறேன், இந்த இடங்களில் வந்து நான் இருக்கிறேன்,
என் பேர் வந்து வடபத்திர சாயி அப்படிங்கிற நாமத்தோட நான் இனிமேல் இந்த எல்லையில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த காட்டை என்ன செய்யணும் அப்படின்னா, நீ நாடாக்கி பெரிய கோபுரம் கட்டி எனக்கு எழுப்பணும் அப்படின்னு சொல்லுவார். இப்படி வில்லியும் கண்டனும் ஆட்சி புரிந்த நாடாக இருக்க போய் தான் இது வந்து திருவில்லிபுத்தூர் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ அவருடைய கனவுல வந்த பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வடபத்திர சாயிங்கிற பேரோட நான் இந்த எல்லையில் வந்து இருப்பேன், நீ வந்து இப்போ இருக்கக்கூடிய காட்டை என்ன செய்யணும்னா நாடாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். வில்லி அப்படிங்கிறவரால் தான் இது என்ன ஆயிடுச்சு பேர் அப்படின்னா திருவில்லிபுத்தூர் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிச்சு. அதற்கப்புறமா அந்த ஆண்டாள் கோவிலில் ஆண்டாள், ரங்கமன்னார், கருடன் இவங்க 3 பேர் தான் உற்சவர் இருப்பாங்க. ஆண்டாளும் ரங்கமன்னாரும் கருடனும். ஆண்டாள் வந்து வலது பக்கம் இருப்பாங்க, நடுவில் யார் இருப்பான்னா ரங்கமன்னார் இருப்பாங்க, இடப்பக்கம் யார் இருப்பாங்கன்னா கருடன் வந்து இருப்பார். இவங்க 3 பேரும் தான் உற்சவரில் காட்சி அளிப்பாங்க. ஆண்டாளினுடைய ஜென்ம நட்சத்திரம் தான் இந்த பூர நட்சத்திரம். அன்னைக்கு ஆடிப்பூரத்தப்ப தேரோட்டம் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம போய் நிற்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ஆண்டாள் கோவிலில் வந்து கூட்டம் அவ்வளோ இருக்கும், ஜனங்களோட கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி அந்த ஜனங்களோட கூட்டத்தில் 10 நாள் திருவிழா மாதிரி நடக்குது. அங்கேயும் கொடியேற்றத்தோட முதல் நாள் வந்து தொடங்கும். அந்த முதல் நாளே அம்மன் வந்து 16 சக்கரம் கொண்ட சப்பரத்தில் வந்து திருவீதி உலா வருவாங்க. அந்த ஆண்டாள் வந்து ஆண்டாள் ரங்கமன்னார் 2 பேருமே 16 சக்கர சப்பரம் கொண்ட அந்த சப்பரத்தில் திருவீதி உலா வந்து கீழே ரத வீதி, தெற்கு ரத வீதி, மேலே ரத வீதி, வடக்கு ரத வீதின்னு எல்லா இடங்கள்லையும் மக்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு போய் நிற்பாங்க. இது முதல் நாள் நடக்கும். 2வது நாள் என்ன விழா அங்கே நடக்கும் அப்படின்னா, ரெங்கமன்னார் கோவர்த்தனகிரி கிருஷ்ணர் அலங்காரத்துலேயும் ஆண்டாள் வந்து சேஷ வாகனத்துலேயும் வள வருவாங்க. இது 2வது நாள் வந்து அங்கே ஆடிப்புற திருவிழாவுக்கு நடக்கும். அதற்கப்புறமா 3வது நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 கருட சேவை வந்து அங்கே நடைபெறும். என்னென்ன அப்படின்னா, ரெங்கமன்னார், பெரிய பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள், காட்டழகர், நின்ற நாராயண பெருமாள். இந்த நின்ற நாராயண பெருமாள் நமக்கு தெரியும், திருத்தாங்கல்ல இருக்கக்கூடிய நின்ற நாராயண பெருமாள். இந்த 5 பேருடைய கருட சேவையுமே என்னைக்கு நடக்கும் அப்படின்னா 3ஆம் நாள் திருவிழாவில் நடக்கும் ஆண்டாள் கோவிலில். அதற்கப்புறமா 5ஆம் நாள் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டாள் திருமடியில் ரெங்கமன்னார் வந்து சயன கோலத்தில் வந்து காட்சி அளிப்பார். சயன பெருமாள்னு நமக்கு தெரியும், அவர் ஆதிசேஷன் வந்து சயன பெருமாள், அவர் வந்து ஆண்டாள் திருமடியில் படுத்திருக்கிற மாதிரி காட்சி கொடுப்பார். அதற்கப்புறமா 9ஆம் நாள் காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடிப்புற திருவிழாவுக்கு தேரோட்டம் வந்து ஆரம்பிக்கும். காலையில் ஒரு 9-5 மணி போல் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்னா தேரோட்டம், ஆடிப்பூரத்து அன்னைக்கு அது வந்து ஆரம்பிச்சிடும். அந்த தேரோட்டம் மக்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பு தரிசனம்லாம் கொடுத்து அந்த 10ஆம் நாள் திருவிழா வந்து என்ன செய்யும் அப்படின்னா நிறைவு பெறும். இதுதான் திருவில்லிபுத்தூரில் நடக்கக்கூடிய ஆண்டாள் கோவில் ஆடிப்புற திருவிழா. அதற்கப்புறமா நான் சொல்லக்கூடிய கோவில் நெல்லையப்பர், காந்திமதி நெல்லையப்பர். நமக்கு தெரியும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காந்திமதி நெல்லையப்பர். நெல்லையப்பர் கோவில்னாலே ரொம்ப எல்லாருக்குமே தெரிந்த பிரசித்தி பெற்ற கோயில். அதில் அங்கே இருக்கக்கூடிய சிலைகள், தூண்கள், பெரிய பாரம்பரியமான பழங்கால கோயில் நமக்கு தெரியும். அந்த கோவில்லையும் ஆடிப்புற திருவிழா எப்படி ஆரம்பிக்குதுன்னா கொடியேற்றத்தோடு தான் ஆரம்பிக்குது. முதல் நாள் வந்து கொடியேற்றம், அம்மனுக்கு வந்து நல்ல அபிஷேகம். அங்கே அம்மனாக இருக்கக்கூடியவள் யார் அப்படின்னா காந்திமதி. அந்த காந்திமதி அம்மனுக்கு நல்ல அபிஷேகம் வந்து நடக்கும். அந்த அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை எல்லாமே முதல் நாள் கொடியேற்றத்தப்ப நடக்கும். அதற்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பரம் தான். அந்த சப்பரம் அப்படிங்கிற தேரில் சன்னதி, அதாவது சுவாமி சன்னதியிலிருந்து அம்மன் வந்து உத்தரவு கேட்டுட்டு கிளம்புவாங்களாம். எதுக்கு அப்படின்னா, எனக்கு வளகாப்பு போடுறதுக்கு சிவபெருமான்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு கிளம்புற மாதிரி அங்கே இருக்குது. எங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் அம்மன் வந்து யார்கிட்டனா சுவாமி சன்னதியில் போய் எனக்கு இந்த மாதிரி வளகாப்பு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்குற மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க ஆடிப்புற திருவிழாவுக்கு. அதற்கப்புறமா நடத்துறதுக்கு அனுமதியெல்லாம் வாங்கிட்டு பெண்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா வளையல், சீர்வரிசை, எப்படி ஒரு பெண்ணுக்கு, மானுட பெண்ணுக்கு நம்ம எப்படி வளைகாப்பு விழா நடத்துவோமோ, சீர்வரிசையோட, தாம்பலத்தட்டோட, பழங்களோட, வளையலோட எப்படியெல்லாம் நடத்துவோமோ, அதே சீமந்தம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி நடத்தக்கூடியது தான் இந்த காந்திமதி அம்மனுக்கும். அடுத்து கர்ப்பிணி பெண்ணாக அம்மாவை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அலங்காரம் பண்ணுவாங்க. அடுத்து சுவாமி சன்னதிக்கு மறுபடியும் அம்மா என்ன செய்வாங்கன்னா அங்கே போவாங்க. போய் வளையல் அணிவிக்கப்பட்ட செய்தியவும் ஐயாட்ட சொல்லிட்டு வருவாங்க. சிவபெருமான்கிட்ட எனக்கு இந்த மாதிரி வளையல் போட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் தெரிவிச்சுட்டு வந்து தான் 2 பேருக்குமே என்ன செய்வாங்கன்னா இறுதியாக தீபாராதனை காட்டுவாங்க. 2 பேருக்குமே தீபாராதனை காமிச்சு 10ஆவது நாள் என்ன செய்வாங்க, இப்போ நான் சொன்ன நிகழ்வு எல்லாமே 1லேருந்து 4, இந்த 4 நாள் இது எல்லாமே நடக்கும். அம்மனுக்கு வந்து கொடியேற்றம், அடுத்து அலங்காரம் பண்ணுறது, அதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட உத்தரவு கேட்குறது, பெண்கள் வளையல், சீர்வரிசை எல்லாமே வாங்கி வைக்கிறது, அதுக்கப்புறம் வளையல் போடுறது, வளையல் போட்ட செய்தியை சிவபெருமான்கிட்ட சொல்கிறது. இல்லை, இது எல்லாமே முதல் நாள்லேருந்து 4 நாள் வரை நடக்கும்.
அதற்கப்புறமா 7 நாள்லேருந்து 10 நாள் வரை என்ன நடக்கும் அப்படின்னா முளைக்கட்டு திருவிழா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, பச்சை பயிறு இந்த மாதிரி முளைக்கட்டுனது. சில இடங்களில் ஒரு 3-4 பயிரை கூட முளைக்கட்டை வச்சு அம்மாவோட வயிற்றில் வந்து நிரப்புவாங்க, மடி கட்டுவாங்க. சில இடங்களில் பச்சை பயிர் மட்டும்தான். அப்போ முளைக்கட்டு திருவிழா வந்து நடக்கும். அதுவும் மடியில் முளைக்கட்டிய சிறு பயிறு எல்லாத்தையுமே வச்சு வளையல் காப்பு போட்டு பலகாரம் எல்லாமே படைச்சி அதை என்ன செய்வாங்க அப்படின்னா மக்கள் எல்லாருக்குமே பிரசாதமாக வழங்குவாங்க. இதுதான் திருநெல்வேலி காந்திமதி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய ஆடிப்புற திருவிழா. அதற்கப்புறமா நான் சொல்லக்கூடியது 300 ஆண்டுகள் பழமையான மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோயில். மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோயில் அப்படிங்கும் போதே நமக்கு தெரியும், அம்மன் வந்து மயில் ரூபத்தில் அங்கே வணங்கினால அது மயிலாப்பூர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. மயில் ரூபத்தில் வணங்கினால அது மயிலாப்பூர். கற்பகாம்பாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கற்பகாம்பாள் வந்து சென்னை மாநகரில் நடுவில் இருக்கக்கூடிய திருமயிலை கபாலீஸ்வரம் கோயில் தான் இந்த கற்பகாம்பாள் கோயில். அம்பாள் மயில் வடிவிலிருந்து வழிபட்டதால் இது மயிலாப்பூர் என்று அழைக்கப்படுகிறது. திருஞான சம்பந்தார் வந்து பாடல் பெற்ற தலம் வந்து இந்த கற்பகாம்பா கோயில். இதில் தான் பூம்பாவை பெண்ணை புராண செய்தி நம்ம தெரிஞ்சிருப்போம்ல, அந்த பூம்பாவையை மாற்றக்கூடிய செய்தியும் இதில் தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது. எந்த தலம் அப்படின்னா நம்ம மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோயில் தலம். இங்கே இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் மாதிரி. அதாவது கற்பகம் அப்படின்னாலே வேண்டும் வரத்தை தரக்கூடியவள். எப்படி தேவலோகத்தில் கற்பக விருட்சம் அப்படிங்கிற அந்த மரம் இருக்குது, அந்த மரத்தை சுற்றி வந்தால் நம்ம என்ன வேண்டுனாலும் கிடைக்கும், நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய அம்மனும் நம்ம வேண்டி என்ன கேட்டாலும் அவள் தருவா. ஏன்னா கற்பகம் அப்படின்னாலே வேண்டுவதை தரக்கூடியவள். இங்கே இருக்கக்கூடிய அம்மனும் கற்பகாம்பாள், அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கற்பகாம்பாள் கோவிலில் ஆடிப்புறம் கோலாகலமாக நடக்கும். அங்கேயும் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக நடக்கும். இந்த கற்பகாம்பாளை பார்த்துக்கிட்டிங்கன்னா கலைமகள், மலைமகள், அலைமகள் 3ம் சேர்ந்தவள் தான் கமலாம்பிகைன்னு சொல்கிறாங்க. கலைமகளில் வரக்கூடிய மலைமகளில் வரக்கூடிய அலைமகளில் வரக்கூடிய லா, இந்த 3 சேர்ந்து தான் கமலாம்பிகை. அப்போ 3 தெய்வமும் ஒரு சேர இருக்கக்கூடியவள் தான் யாருன்னா இந்த கமலாம்பிகை. கல்வியும் ஞானமும் பல்வகை போக அனைத்தையும் தரக்கூடியவள் யார் அப்படின்னா இந்த கற்பகாம்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே முதல் நாள் என்ன நடக்குது அப்படின்னா கொடியேற்றம் தான். ஆடிப்புற திருவிழானாலே முதல்ல கொடியேற்றி நம்ம திருவிழா மாதிரி கொண்டாடுவோம்ல, எந்த ஒரு திருவிழானாலும் அதே மாதிரி தான் அம்மனுக்கும் கொடியேற்றத்தோட திருவிழா நடக்குது. 2 நாள், அதாவது அடுத்த 2 நாள் என்ன நடக்குது அப்படின்னா கேடக உற்சவம் நடக்குது. இறைவனுக்கு வந்து கேடக உற்சவம். 2வது அம்மன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரதத்தில் வந்து வீதி உலா வருவாங்க, ஒவ்வொரு வாகனத்தில் வீதி உலா வந்து வருவாங்க. 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள்னு அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல 3ஆம் நாள் எதில் வராங்க அப்படின்னா இந்திர விமானத்தில் தான் அவங்க வந்து வீதி உலா வர்றாங்க. அதற்கப்புறமா பூத வாகனத்தில், அதற்கப்புறமா வெள்ளி யானை அப்படிங்கிறதுல தான் வீதி உலா வர்றாங்க. அதற்கப்புறமா வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலா வர்றாங்க. இறுதியாக கைலாச வாகனத்தில் வருவாங்க. அங்கே வந்து சிறப்பே என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாகனத்துலேயும் அம்மன் வந்து வீதி உலா வர்றதான் அங்கே சிறப்பு. எங்கன்னா கற்பகாம்பாள் கோயில். 2வது முக்கிய நிகழ்வு எங்கன்னா அங்கே ஆடி தேரோட்டம் தான் முக்கிய நிகழ்வு. நம்ம ஆண்டாள் கோவில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி காலைல ஒரு 9 மணிக்கெலாம் அம்மன் வந்து பல்லக்கில் ஆரம்பித்து சாயந்தரம் மாலை நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தேரோட்டம் வந்து தொடங்கி ஆரூரா, தியாகேசா, கமலாம்பிகா அப்படின்னு மக்கள் எல்லாருமே கோஷம் முழங்க அந்த தேரோட்டத்தை வந்து என்ன செஞ்சுட்டே போவாங்கன்னா மக்கள் எல்லாரும் இழுத்துட்டு போவாங்க. அவங்க கையில் வந்து அந்த வடத்தை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. மறுநாள் சிறப்பு அலங்காரத்தோட வீதி உலா வந்து ஆண்டிப்புற தேர் வந்து நிற்கும். இதுதான் வந்து மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோயிலில் நடக்கக்கூடியது. அடுத்து நான் உங்களுக்கு இன்னும் ஒரு கோயிலை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து நானுமே இங்கே தான் வந்து புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். வளைகாப்பு தேவி அம்மன் அப்படின்னே ஒரு அம்மன் வந்து இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா திருச்சி உறையூரில் காந்திமதி என்ற பெண், அங்கே வந்து அவள் நாகக்கன்னியா வந்து இருக்கிறா. அந்த பெண் வந்து பூலோகத்தில் அவதரித்தவ தான். அவள் வந்து சூதவதித்த சோழ மன்னன், அந்த மன்னன் வந்து அவளுடைய அழகில் ரொம்ப மயங்கி போய் அவளை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அந்த காந்திமதி அப்படிங்கிற பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் பொழுது திருமணமும் பண்ணும் பொழுது அவள் வந்து யார் மேலே அதீத பக்தியானவள் அப்படின்னா சிவபெருமான் மேலே அதீத பக்தியானவள் அந்த காந்திமதி அப்படிங்கிற பெண்ணு. அந்த காந்திமதி பெண்ணுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், திருமணம் ஆனாலே ஒவ்வொரு வேலையாக நமக்கு வரும், நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும், அலுவல் இருக்கும், சரிவர நம்மளால் வந்து எந்த கடமையுமே செய்ய முடியாது.
அதே மாதிரி தான் காந்திமதிக்கும் இறைவன் மேலே அந்த அருகில் இருந்த அந்த அணைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது சிவபெருமான் மேலே. அப்படிங்கும்போது அவர் ரொம்ப வருத்தப்படுறான். என்னால் சிவபெருமானை வணங்க முடியலையே முந்தி மாதிரி, என்னால் போக முடியலை, அந்த எல்லைக்கு போக முடியலன்னு அழுகிறான். அதுக்கப்புறமா என்ன ஆயிரா அப்படின்னா கருவுற்றுறான். கருவுற்றோன்னே சுத்தமாக போக முடியாதுல, ஒரு இடத்துல மலையை பார்த்தாப்புல சிவனை மலையாக நினச்சி அழுகிறான். இந்த மாதிரி என்னால் வர முடியலையே, நான் பார்க்க முடியலையே அப்படின்னு அந்த மகாராணி ஏன்னா மன்னனை கல்யாணம் முடிச்சனால அடுத்தவன் மகாராணி, அந்த மகாராணி அழுகிறான். அப்போ தாயுமான சுவாமியாக எண்ணி வேண்டி அவள் என்ன செய்கிறா அப்படின்னா கண்ணீர் மல்க அழுது 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 பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சிவபெருமானை வரம் கொடுக்குறார், காட்சி அளிக்கிறார். அந்த மலையில் அவள் வேண்ட அந்த மலையிலே சிவபெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா காட்சி அளிக்கிறார். காட்சி அளிக்கும்போது இவளுக்கேவும் தெரியுது, நல்ல ஒரு அந்த காற்றில் என்ன வாட வருதுன்னா வில்வ வாசனை வருது. சிவபெருமான் சக்தியோடு அவளுக்கு காட்சி கொடுக்குறார். இந்த மாதிரி என் மீது அதீத பக்தி கொண்டவன் நீ, உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்லுவார். அப்போது சிவபெருமான் அவள் என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் உங்களை நல்லா வணங்கணும், என்னால் இப்போ அங்கே வணங்க முடியல அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இவர் என்ன செய்வார் அப்படின்னா அவருக்கு எல்லா வரத்தையும் கொடுத்துட்டு சக்தியவும் இவளுக்கு பிரசவம் ஆகுவதற்கு, அதிலும் சுகப்பிரசவம் ஆகுவதற்கு நீயே கூட இருந்து அவளுக்கு சுகப்பிரசவம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சக்தியே அங்கே விட்டுட்டு போவார். அவரும் அங்கே சுயம்புலிங்கமாக தோன்றிடுவார். சுயம்புலிங்கமாக தோன்றிட்டா அவளுக்கு அவர் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அவர் அங்கே சுயம்புலிங்கமாகவும் சக்தியை விட்டுட்டு போவார். அந்த சக்தி அவளுக்கு கூடையே இருந்து முழுக்க முழுக்க என்ன செய்வா அப்படின்னா சுகப்பிரசவம் ஆக்கி விடுவான். அங்கே இருக்கக்கூடிய அம்மனை என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த சக்தி தேவி தான், அந்த அம்மனை குங்குமவள்ளின்னு அழைப்பாங்க. இங்கே ஆடி மாதத்தில் நம்ம வளைகாப்பு போடுற மாதிரி அங்கே தை மாத கடைசி வெள்ளியில் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா வளைகாப்பு போடுவாங்க. அந்த வளைகாப்பில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வளையல் வாங்கி கொடுக்குறோம், அம்மனுக்கு வளைகாப்பு போடுவாங்க, வளையல் திருப்பி கொடுப்பாங்க. அங்கே அந்த ஊரில், இது எந்த ஊர் அப்படின்னா திருச்சி உறையூர், அங்கே இருக்கக்கூடிய இந்த குங்குமவள்ளிக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு வீட்டில் வளைகாப்பு நடத்தணுன்னா கூட முதல்ல அம்மன்கிட்ட போய் உத்தரவு வாங்கி அந்த வளையல் எல்லாத்தையுமே அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி வளைகாப்பு போட்டு விட்டு தான் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கே வளையல் போடுவாங்களாம். அந்த ஊரில் அது சிறப்பு வாய்ந்தது. அந்த அம்மனையே நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா வளைகாப்பு தேவியாக தான் அழைக்கிறோம். அந்த வளைகாப்பு தேவியை முதல் நாள் வளைகாப்பு போட்டு இது என்னைக்கு அப்படின்னா தை மாதத்தில் கடைசி வெளியில் தான் அங்கே அம்மனுக்கு வளைகாப்பு போடுவாங்க. நம்ம ஆடி மாதத்தில் கொண்டாடுற மாதிரி அந்த ஊரில் தை மாதத்தில் தான் கொண்டாடுவாங்க. அந்த தை மாதத்தில் போடக்கூடிய வளைகாப்பு விழாவில் அம்மனுக்கு வளையல் எல்லாமே போட்டு வளைகாப்பு எல்லாமே போட்டு மறுநாள் என்ன செய்வாங்க அப்படின்னா அம்மனை கையில் அம்மன் பாலனை குமரனை கையில் வச்ச மாதிரி அடுத்த நாள் அலங்காரம் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கும், முதல் நாள் கர்ப்பிணியாக இருப்பாங்க, மறுநாள் குமரனை கையில் வச்சுருப்பாங்க, மூணாவது நாள் பார்த்திங்கன்னா அம்மன் நித்திய கன்னியாக இருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அம்மன் கருவுற்றாலும் குழந்தை பேர் எடுத்தாலும் அவள் என்றைக்கும் நித்திய கன்னி, அவள் என்றைக்கும் கன்னியானவள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி தான் வெள்ளிக்கிழமை அவள் கருவுற்றதாகவும் சனிக்கிழமை அவள் குமரனை கையில் வைத்ததாகவும் மடியில் வைத்ததாகவும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவள் நித்திய கன்னியாக இருக்கக்கூடியதாக அங்கே காமிச்சிருப்பாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி உறையூரில் இருக்கக்கூடிய வளைகாப்பு தேவி, அவளை பற்றி தான் இதில் நம்ம பார்த்துருக்கோம். அதற்கப்புறமா நான் இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்பக மரம் நமக்கு தெரியும். கற்பக அம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மன் அதாவது கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே என்ன செய்வாங்க அப்படின்னா சுகப்பிரசவம் ஆக்கக்கூடிய தெய்வம். கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே அந்த அம்மனை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே சுகப்பிரசவம் ஆகும் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. ஒரு இறைவனை வணங்குறோம் அப்படின்னா முழு நம்பிக்கையோடு வணங்கணும். ஒரு குழந்தை கதையை தான் சொல்லுவாங்க. அந்த குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா மழைக்காண்டி எல்லாருமே வேண்டியிருப்பாங்களாம், மழை வரணும் மழை வரணும் மழை வரலையே அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்களாம். வேண்டி செஞ்சு பிரார்த்தனையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தை எப்படி போகும் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் கொடையோடு போகுமா. அப்போ கொடையோடு போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்களா, நம்ம வேண்டியிருக்கோம் அதுக்காண்டி உடனே மழை வந்துருமா, நீ அதுக்காண்டி கொடையோடு போறியன்னு சொல்லி அந்த பிள்ளையை பார்த்து எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சிரிச்சிருப்பாங்களாம். ஆனால் எல்லாருமே அவளை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சிருப்பாங்களாம். ஆனால் அந்த பொண்ணு வெளியில் போகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மழை வருமா, அந்த பொண்ணு மட்டும்தான் கொடையோடு போகுமா, எல்லாருமே நனைஞ்சிட்டு போவாங்களாம். இதுக்கு இறுதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா முழு நம்பிக்கை வேணும். எல்லாருமே நானும் தான் கும்பிட்டேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நானும் தான் கும்பிட்டேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் எவன் ஒருவன் நம்பிக்கையோடு கும்பிடுறான் அப்படிங்கிறதான் கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்மளை ரொம்ப சோதிப்பார், செய்வார், எல்லாமே கொடுப்பார்.
ஆனால் அதே சமயம் நம்ம நம்பிக்கையை கும்பிடுறோமா? சிலர் வந்து பட்டும் படாமலும் இறைவனை வேண்டிட்டு போவாங்க, சிலர் வந்து கடமைக்குன்னு வேண்டிட்டு போவாங்க, சிலர் வந்து சிலர் பார்க்குறாங்களேனே இறைவனை வேண்டிட்டு போவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க மனிதர்கள். ஆனால் என்னைக்கு இறைவனை முழு நம்பிக்கையோட மனதில் ஒரு நம்பிக்கை வைத்து வணங்குறோமோ, அது கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த நிகழ்வு வந்து நடக்கும், இறைவன்கிட்ட வேண்டுறது வந்து நம்ம கைக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதான் நான் இறுதியாக சொல்லி நிறைவு பெற்றுக்கிறேன். நன்றி. பல விதமான தகவல்களை கூறி நம்மளை அப்படியே அம்மன் பக்கத்தில் இழுத்து கொண்டு போயிட்டாங்க. நம்ம இன்னும் தயாரிக்கிற மாதிரி இருந்தால் சரி பரவாயில்ல. இன்னும் நிறையா அம்மா பல தகவல்களை நம்ம இலக்கியங்களில் சொல்ல வேண்டும். மிக அருமையாக சொன்னார்கள். முதல்ல வந்து ஆடிப்புறத்தை பற்றி சொல்லும்போது, ஆடிப்புறம்னா என்ன, வேப்பிலை எப்படி உண்டானது அந்த ஒரு தகவலை சொன்னாங்க. அந்த வேப்பிலைக்காரியும் அம்மாவும் வேறு வேறு இல்லை. அதனால தான் எந்த விஷயம்னாலும் வேப்பிலையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு விஷயம்னா அம்மா உன் அடி பணிஞ்சும் சரி பண்ணி கொடு அப்படின்னு அவருடைய காப்பு, அதான் காப்பை நம்ம இது பண்ணுறோம். அடுத்து அதை சொல்லிவிட்டு ஆடிப்புறத்தை பற்றி அந்த தகவல் சொன்னாங்க. ஒரு 4 கோயில் சொன்னாங்க. ஒன்று திருவிழிபுத்தூர் ஆண்டாள் அவளை நாச்சியாருடைய சொன்னார்ல, வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று பூரண பொற்குடம் தாங்கி புறம் எங்கும் தோரணம் நாட்ட கணக்கண்டேன் தோழினான் அப்படின்னு அம்மா ஆண்டாளம்மா பாடி அவளை விரதம் இருந்து அவளை அடைஞ்சாங்க. அந்த ஆடிப்புறத்துடைய சீலத்துள்ள உள்ள தகவல்கள்லாம் நல்லா சொன்னாங்க. மிகவும் நன்றி. அடுத்து சொல்லும்போது சங்கரங்கோவில் கோமதி அம்மாவை பற்றி சொன்னாங்க. மிக மிக நிறையா தகவல் சொன்னாங்க. அவங்க சரித்திர பேராசிரியையும் போல தெரியுது அவங்களுக்கு. அவங்க நம்ம தமிழ் பேராசிரியம் கொண்டு வந்து தமிழ் சரித்திரம் ஒன்று தான். அப்போ அது தகவல்கள் நிறையா கொண்டு வந்து நமக்கு சொன்னாங்க. அடுத்து சொல்லும்போது கற்பகவல்லியை சொன்னாங்க. சென்னையில் அந்த மயிலாப்பூருடைய மகிமையை சொல்லி மாளாது. அடியனை வந்து அங்கே மெட்ராஸ் கொஞ்சம் இருக்கும்போது அடிக்கடி அங்கே தான் போவேன், அந்த அம்மாவை பாடுவேன். மிக பிரசித்தி பெற்ற அந்த அம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கரி அருள்வாயம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கரி அருள்வாயம்மா. நீ இந்த வேலை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுவது யாரிடமோ. ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை எனக்கருள, ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை எனக்கருள. கற்பக சௌந்தரியே ஆதரித்தாலும் அம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. இந்த மயிலாப்பூர் பல விசேஷங்களுக்கு பிரசித்தி பெற்றது. இந்த 63 நாயன்மார் திருவிழாவும் அங்கே நடக்கும். சென்னையில் அவ்வளவு பலவிதமான நிகழ்ச்சி நடக்கும் போதும் ஆன்மீகத்துக்குன்னே நாங்கள்லாம் போனோம்னா நான் சிவாசி பார்த்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு அந்த திருவிழாக்கெல்லாம் போயிருக்கேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கெல்லாம். அங்கே திருவள்ளூருடைய அந்த மயிலாப்பூரில் திருவள்ளுவருடைய கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் அவர் வந்து அந்த கோயிலில் வந்து திருவள்ளுவர் திருநீர் பூசின மாதிரி இதுதான் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. திருவள்ளுவர் கோயில் இருக்குது. ஏன்னா அதை வச்சு தான் மயிலாப்பூரில் அவர் பிறந்த ஊர் மயிலாப்பூர்னு சொல்லி சில சொல்கிறாங்க. இருக்கட்டும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான அந்த தலம். அந்த தலத்துக்கு அநேகமாக எல்லோரும் போயிருப்பீங்க, பரவாயில்ல. அடுத்து சொன்னாங்க அம்மன் அந்த என்ன அம்மன், வளையாப்பம்மன் தேவி, உறையூர் பக்கத்தில். அந்த உறையூர் பக்கத்தில் புன்னைநல்லூர் மாரியம்மன் வேறு இல்லையா, இது வேறு உறையூர். நானும் ஒரு தடவை போயிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அங்கே ஒரு கோயிலுக்கு அந்த உறையூருக்கு போயிருக்கேன். அங்கே உள்ள சிவங்கள்லாம் இருக்குது.
போன மாதிரி எனக்கு மனசில் படுது. ஆனால் என்ன அந்த அவங்க சொல்கிறத வச்சு தான் அந்த வயல்லாம் வெளியே தொங்க போட்டிருக்கோம் கடைகளில். அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த அம்மனையும் நம்ம கண் முன்னால் கொண்டு வந்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆடி மாதம். இன்னும் நிறையா நான் உங்களுக்கு தகவல் எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றிம்மா, வணக்கம்.